அத்தியாயம் 49. காலேனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் அப்படியே பிரேக் அடித்தார் போல நின்றார்கள். அங்கே பூவின் துப்பட்டாவும் அவள் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸும் கிடந்தது. அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது, அங்கிருந்துதான் அவளை தூக்கி சென்றிருக்கிறார்கள் என்று. அது மட்டுமல்ல, காலையில் கிளம்பி வரும் பொழுதே அவளை தூக்கி சென்றிருக்கிறார்கள். அவள் கிளாஸ் செல்லவே இல்லை. அவளின் பொருட்கள் இருந்த இடத்தில் ஏதாவது தடயம் கிடைக்குமா, அத்துடன் சுற்றி ஏதாவது வீடு இருக்குமா என்று தேடி பார்த்தார்கள். அந்த பக்கம் சுற்றிலும் எதுவும் வீடு இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் சற்று தள்ளி ஒரு பம்பு செட்டு மட்டும் இருப்பதை கவனித்தார்கள். காலையின் தான் அவசரமாக அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடியும் விசாரித்தும் பார்த்தான். அங்கு ஒரு நடுத்தர வயது தம்பதியினர் இருவர் மட்டும் அந்த தோப்பை குத்தகை எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. ஆனால் இன்று அவர்கள் தோப்புக்கு வரவில்லை என்பதனால் அவர்களை தேடி சென்றார்கள். இன்னொரு பக்கம் தாமரை ஸ்கூல் பக்கம் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று விசாரித்து பார்த்தாள். அப்படியும் அங்கு பெரியதாய் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட அதை பற்றி பேச யாரும் தயாராக இல்லை. எதை கேட்டாலும் தெரியாது என்ற பதில் மட்டுமே அவர்கள் வாயிலிருந்து வந்தது. நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க? ஒரு பிள்ளை அநியாயமா சீரழிச்சு கொண்டு போட்டு போயிருக்கானுங்க. உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்தா கூட இப்படிதான் இருப்பீங்களா? இன்னைக்கு வேணும்னா இது யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் உங்க யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அப்ப கூட நீங்க இப்படிதான் இருப்பீங்களான்னு பாக்குறேன் என்று வேதனையுடன் சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றாள் தாமரை. இந்த நிலையில் அந்த குத்தகக்காரர்கள் வீடு தேடி விசாரிக்க சென்றான் காளையன். அந்த வீட்டில் இருந்து ஒரு நடுத்தர வயது ஆள் ஒருவர் வெளியே வந்தார். யார் நீங்க என காளையனை பார்த்து கேள்வி எழுப்பினார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று காளையன் அமைதியாக விஷயத்தை ஆரம்பித்து அவன் போனில் இருந்த பூவின் போட்டோவை எடுத்து அவரிடம் காட்டினான். இந்த போன்ல இருக்க பொண்ண நேத்து உங்க தோப்பு பக்கம் பாத்தீங்களா? அந்த போட்டோவை பார்த்ததும் அவர் முகம் அப்படியே மாறியது. அதை காளையனும் குறித்து கொண்டான். அதைவிட முக்கியமாக அவர் பின்னால் நின்று அவர் மனைவி கைகள் பயத்தில் நடுங்கியது. சொல்லுங்க, இந்த பொண்ணை பாத்தீங்களா? வந்து இல்லங்க, நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பொண்ண பார்த்ததே இல்ல என்று அவர் திக்கி திக்கி சொன்னார். அவரின் முகம் மாறுதல்களிலும் அவர் வார்த்தையின் தடுமாற்றத்திலும் தெளிவாக புரிந்தது காளையனுக்கு அவர்தான் பொய் சொல்கிறார் என்று. அதே சமயம் தாமரையோ எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்ற வேதனையில் அந்த ஸ்கூல் விட்டு வரும் பொழுது அந்த பக்கம் ஒரு சிறுமி மட்டும் மரத்தடியில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவள் அழுகையின் காரணம் என்னவென்று அறிந்து கொள்வதற்காக தாமரை அந்த சிறுமியின் அருகே சென்றாள். அவளும் பூவும் உற்ற தோழிகள் என்று தாமரைக்கு தெரியும். தோழியின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தாள். என்னமாச்சு? எதுக்கு அழுகிற என்று மெல்ல அந்த சிறுமியின் கையை பிடித்து ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாள் தாமரை. ஆனால் தாமரையை கண்டதும் அந்த பெண் இன்னும் குலுங்கி குலுங்கி அழுது தாமரையை அணைத்து கொண்டாள். நான் தப்பு பண்ணிட்டேன் டீச்சர். என்னாலதான் பூவு செத்து போயிட்டான். நீங்க அந்த லெட்டரை பார்க்கவே இல்லையா டீச்சர் என்று குலுங்கி அழுதபடி கேட்டாள். தாமரைக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னமா சொல்ற? என்ன லெட்டர்? புரியாமல் கேட்டாள் தாமரை. 2 நாளைக்கு முன்னாடி நானும் போவோம் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தமே, அந்த லெட்டர் தான் டீச்சர் என்று அவள் தேம்பி அழுதபடி சொல்லும் போதுதான் தாமரைக்கு அது ஞாபகம் வந்தது. அன்று மித்ரன் பற்றி நினைவில் இருந்தவள் அவர்கள் கொடுத்த லெட்டரை படிக்காமல் அவசரமாக வாங்கி அந்த ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டு சென்றது ஞாபகம் வந்தது. அந்த லெட்டர் என்றாள் நடுங்கிய குரலுடன். ரொம்ப நாளாவே நம்ம ஸ்கூல்ல படிக்கிற அந்த கதிர். இந்த கதிர் மினிஸ்டரோட கீப் பையன். என்கிட்ட தப்பு தப்பா பேசுறது, லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றதுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணான். இதை யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் போவ சொன்னா உங்ககிட்ட லெட்டர்ல எழுதி கொடுத்தா நிச்சயம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் உங்களுக்கு லெட்டர் மூலமா எழுதி கொடுத்தோம். அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான். இன்னைக்கு அவன் காதல நான் ஏத்துக்கலன்னு என் மூஞ்சில ஆசிட் அடிப்பேன்னு சொன்னான். நான் போவகிட்ட பயந்தபடி விஷயத்த சொன்னேன். நீங்க அந்த லெட்டரை படிச்சிருப்பீங்க, எப்படியோ எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தோம் என்று மேற்கொண்டு அவள் சொல்ல துவங்கும் நேரம் அங்கு காளையன் அவர்கள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவர்கள் கையை பிடித்தான். எனக்கு தெரியும், நிச்சயம் நீங்க எதையோ பாத்திருக்கீங்க. உங்களால மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும். அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளை அநியாயமா கொன்னு போட்டிருக்கானுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்ப கூட நீங்க இப்படி பாத்துட்டு தான் இருப்பீங்களா என உணர்வு பூர்வமாக கேட்டான். அவர் அந்த நிலையிலும் கலங்கிய கண்களுடன் தெரியாது என்று தலையாட்டும் நேரம் அவர் பின்னால் இருந்து அவன் மனைவி முன்னே வந்தார். நான் சொல்றேன் தம்பி, என்ன நடந்ததுன்னு. அந்த புள்ளையும் கூட ஒரு புள்ளையும் பள்ளிக்கூடத்து ட்ரெஸ்ல காலையில கிளம்பி வந்துச்சு எங்க தோப்பு பக்கமா. அப்ப நாங்க மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம்.
என்றவர் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல துவங்கும் நேரம் இங்கு அந்த சிறுமியும் நடந்ததை தாமரையிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். நாங்க 2 பேரும் அந்த தோப்பு பக்கமா நடந்து வந்தோம். அப்ப அந்த கதிரும் அவனோட கூட்டாளிங்களும் ஒரு 7 பேர் எங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் கைய பிடிச்சு இழுத்து என்கிட்ட பிரச்சனை பண்ண அவன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கையில ஆசிட் வச்சுக்கிட்டு என் முகத்துல அடிப்பேன்னு சொல்லி என்ன பயமுறுத்தினான். என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்பதான் பூவை என்ன காப்பாத்த அவன் கண்ணத்துல ஓங்கி அடிச்சுட்டான். அவனை யாரும் எதிர்த்து பேசினா கூட பிடிக்காது. அதுல அவ அடிச்சதுனால கோபத்துல என்று அவளுக்கு பயத்தில் உடலெல்லாம் நடுக்கம் கொண்டது. தாமரை அவள் கையை பிடித்து ஆறுதல் கொடுத்தாள். அந்த சிறுமி மேலும் சொல்ல துவங்கினாள். அவனும் அவன் கூட்டாளிங்களும் சேர்ந்து பூவை அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போனாங்க. என்னையும் துரத்தி வந்தாங்க. ஆனா நான் பயத்துல ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல டீச்சர். யாருக்கிட்டயும் சொல்லாம நான் பயத்துல ஓடி வந்துட்டேன். நான் மட்டும் யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா பூவை காப்பாத்திருக்கலாம். என்னால்தான் டீச்சர் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவ என்ன காப்பாத்த உதவி செஞ்சா. ஆனா நான் அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் என்று பதட்டத்துடன் அவள் சொல்லி முடிக்க தாமரை அப்படியே உடைந்து போய் அமர்ந்தாள். தவறு அந்த சிறுமி மீது மட்டுமல்ல, தாமரை மீதும் தான். மித்ரன் மீதிருந்த ஞாபகத்தில் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற டென்ஷனில் அவர்கள் கொடுத்த லெட்டரை கூட படிக்காமல் மறந்து விட்டாள். நான் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனா அவனோட நினைவுல ஒரு சிறுமியோட சாவுக்கு காரணமாயிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளை கொன்று தின்றது. விஷயம் அறிந்த காளையன் அவசரமாக தாமரை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் அவள் இப்படி இடிந்து போய் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவசரமாக அவள் அருகே ஓடி வந்தவன் என்னவென்று விசாரித்தான். அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு காளையனுக்கும் கஷ்டமாக இருந்தது. தாமரை தேம்பி தேம்பி அழுதாள். நான் தான் அவளை கொன்னுட்டேன். நான் மட்டும் அந்த லெட்டரை பார்த்திருந்தா இன்னைக்கு பூவை செத்திருக்க மாட்டா. பூவை சாவுக்கு நான் தான் காரணம். நான் முன்னாடியே அந்த கதிரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா உன்கிட்டயாவது சொல்லிருக்கணும். மொத்த தப்பு என்னோடதான் என்று தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதாள் தாமரை. விடுடி, நீ தெரிஞ்சதும் பண்ணல, விடு என்று அவன் எவ்வளவு ஆறுதல் சொன்ன போதும் தாமரை அவனால் தேற்ற முடியவில்லை. மெல்ல அவளை அணைத்து கொண்டான் காளை. அது காமத்தை தாண்டிய ஒரு அரவணைப்பான அணைப்பு மட்டுமே. அந்த நொடி தாமரைக்கும் அது தேவைப்பட்டது. அவனை அணைத்து கொண்டவள் முடிந்த மட்டும் அழுது தீர்த்து கடைசியாக விசும்பினாள். போதுண்டி கர்வச்சி, இப்ப நம்ம போராட வேண்டிய நேரம். நம்ம பூவை இப்படி ஆக்குனவங்களுக்கு நம்ம சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்றவர்கள் நேராக சென்றது மினிஸ்டரின் வீடுதான். இன்னொரு பக்கம் ஒரு சரியான ஆதாரமும் கிடைத்தது. அது கதிரின் செயினில் இருந்து அந்த டாலரை பூவின் வயிற்றிலிருந்து எடுத்தார்கள் 2வது முறை பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது. அதனால் எல்லா பக்கமும் மினிஸ்டர் கீப் மகன் கதிர் தான் அந்த சம்பவத்தை செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டு அவரை கிழித்து தொங்க போட்டார்கள். காளையன் மினிஸ்டரை தேடி சென்றான். ஆனால் அவரோ அவனை 3 நாட்களாகவே காணவில்லை. எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவன் என் மகனே இல்லை என்று சாதித்தார். அவர்கள் எங்கு தேடியும் கதிரும் அவன் கூட்டாளிகள் இருக்கும் இடமும் தெரியவில்லை. இப்பொழுது எப்படி அவனை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பான் காளையன்? இதனால் ஏற்படும் பின்விளைவு என்ன? அத்தியாயம் 50. அந்த மினிஸ்டர் முன்னே அமர்ந்திருந்தான் காளையன். அவன் முன்னே ஏதோ அக்மார்க்கு நல்லவன் போல அமர்ந்திருந்தான் அந்த மினிஸ்டர். ஐயா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமா தான் இருந்திருக்கேன். அந்த உரிமையில கேக்குறேன், உங்க பையனை எங்க வச்சிருக்கீங்க என்று இருக்கப்பட்ட பொறுமையுடன் கேட்டான் காளையன். என்ன காளையன் இப்படி கேக்குற? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் அந்த மனுநீதி சோழ மாதிரி. அந்த மனுநீதி எப்படி தான் பையன் ஒரு உயிரை தெரியாம கொன்னதுக்காக அவரே தான் பையனை தேர வச்சு கொன்னாரோ, அந்த மாதிரி அந்த பொறுக்கியையும் இந்த நிமிஷம் என் கையில கிடைச்சா அவனை கொன்னு புதைச்சிருவேன். அவ்வளோ கோவம் உள்ள இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவன் எனக்கே தெரியாம எங்கேயோ ஓடி போயிட்டான். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் என் கையில கிடைச்சா நானே சட்டப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை வாங்கி கொடுப்பேன் என்றார் வீரப்பாக. அப்போ உங்க பையன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? கடைசியாக கேட்டான். இவன் சத்தம் கேட்டு மாடியிலிருந்து அவசரமாக எட்டி பார்த்தாள் நேகா. அவள் போனை எடுத்து உடனே காளையனுக்கு ஏதோ வாய்ஸ் SMS அனுப்பினாள். தெரியாது காளையன், அவனுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? நானே அவனை கொன்னுருவேன்னு சொல்றேன்ல காளையன். இப்படிப்பட்ட புள்ள இருக்கிறதுக்கு பதிலா செத்து போறதா நல்லது. எனக்கு நீதி நேர்மை என்னோட கொள்கை, அப்புறம் என்ன நம்பி ஓட்டு போட்ட என்னோட மக்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் என்று உணர்ச்சி பொங்க பதில் சொன்னார். காளையன் சிறு புன்னகையுடன் எழுந்து நின்றான். அப்ப நான் வரேன், உங்க பையனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் என்று வெளியே வந்தான். அவன் வெளியே வரும் நேரம் அவன் போனுக்கு டங் என்று ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் வந்து நின்றது. அதுவும் நேகாவிடம் இருந்து.
இவன் மெல்ல மாடியில் எட்டி பார்க்க அங்கு நேகா கலங்கிய விழிகளுடன் நின்று கொண்டிருந்தாள். காலையின் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டு அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். தாமரையும் இன்னும் சிலரும் பூவின் அம்மாவுடன் அந்த மார்ச்சரி பக்கம் காத்திருந்தார்கள். நிமிடங்கள் நேரங்களாகி அடுத்த நாளும் வந்தது. ஒவ்வொரு பக்கமும் போலீஸ், சிபிஐ என்று விசாரணை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அதை மக்கள் சாதாரணமாக விடவில்லை. ஒவ்வொரு பக்கமும் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். இருந்தும் என்ன பயன்? பணத்தால் பெரிய அதிகாரிகள் கூட விலை பேசப்பட்டார்கள். அந்த பெற்றவள் முன்பே பல போலீஸ் அதிகாரிகள் நக்கல் சிரிப்பு செய்தார்கள். உன் பொண்ண மாதிரி எத்தனையோ கேஸ் இருக்கு. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஏன் தெரியுமா? இப்ப சட்டம் நீதி எல்லாம் பணத்தாலதான் இயங்குது. பெரிய பெரிய அதிகாரியும் பணம் பக்கம் சாயறதுனால நீதி எல்லாம் செத்து போச்சு. இப்படி நீங்க போராடினா மட்டும் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கடவுள் எல்லாம் வெறும் கல்லுதான் என்று மனமுடைந்து ஏட்டு புலம்பி விட்டு போனார். பெற்றவள் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார். இதையெல்லாம் பார்க்க முடியாமல். அவ டாக்டர் ஆகி பல பேருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாளே, ஆனா இன்னைக்கு உன் உடம்ப பல தடவை கூறு போட்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடவுள் இல்லையா? உனக்கு கண் இல்லையா? இதெல்லாம் பார்த்து உனக்கு கோவம் வரலையா என்று வேதனை ததும்ப மார்பில் அடித்துக்கொண்டு அழுதவரை பார்த்து எவ்வளவு முயற்சி செய்த போதும் அதையும் தாண்டி தாமரை கண்களிலிருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓட அதற்கு மேல் முடியாமல் அழுதபடி ஓடியவள் ஒரு இடத்தில் அமர்ந்து கதறி அழுதாள். அவளுக்கு குற்ற உணர்வு கொள்ளாமல் கொன்னது. அவள் மட்டும் மித்ரன் நினைப்பை ஒதுக்கி வைத்து அந்த லெட்டரை படித்திருந்தால் இந்நேரம் அந்த உயிர் போயிருக்காதே என்று உள்ளம் வெம்பியது. அப்பொழுது அவள் முன் நிழலாடுவதைக் கண்டு மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் தாமரை. காளையன் தான் அவள் முன்னே நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் இன்னும் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. காளையன் அவள் முன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்தான். கருவாச்சி, அவ்வளவுதானா? எல்லாரும் சொல்ற மாதிரி இதுக்கு மேல எதுவும் நடக்காதுல்ல? அவன் பணத்தை வச்சு அவன் தப்பிச்சிருவான்ல? ஒருவேளை அவனை அரெஸ்ட் பண்ணாலும் அவனை 2 நாள்ல வெளியே கொண்டு வந்துருவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா உன்கிட்ட அவனை பத்தி சொல்லிருக்கணும். பாவம் பூவு எவ்வளவு வழியை அனுபவிச்சிருப்பா. அவ சாகிறதுக்கு கடைசி நிமிஷம் வர யாராவது நம்மள காப்பாத்த வர மாட்டாங்களான்னு அவன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கோம் என்று வேதனை பொங்க அழுதவளின் கன்னத்தை மெல்ல துடைத்து விட்டான். அழுகாத. என்னால எப்படி அழுகாம இருக்க முடியும்? நம்ம பூவை துடிக்க துடிக்க கொண்டுட்டு அவன் மட்டும் இந்நேரம் எங்கேயோ சந்தோஷமா இருப்பான்ல. அதை நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. சரி, ஒருவேளை அவன் உன் கையில கிடைச்சா அவனை நீ என்ன பண்ணிருப்ப என்றான் அவள் கன்னத்தை துடைத்து விட்டபடி. ஆமலங்கிற திமிர்ல தான் அவன் அப்படி பண்ணான். முதல்ல அவன் 600 பாரத்தை எறிவான். பின்ன எப்படி என் பூவை மேல ஆசிட் ஊத்தி அவளை துடிக்க கொண்டானோ அதே மாதிரி அவனையும் ஆசிட்ல முக்கி கொள்ளுவேன் ஏன் அவள் சொல்லி முடிக்க அதே நேரம் அவர்கள் இருந்த அந்த டீ கடைக்கு பக்கத்தில் நியூஸ் சேனலில் சத்தம் ஒலித்தது. மினிஸ்டரின் மகனான கதிர் மற்றும் அவரின் நண்பர்கள் 7 பேரின் உடல் ஆசிட்டில் முக்கி உடல் சிதைந்த நிலையில் பழைய கெமிக்கல் ஃபேக்டரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வலிமை மிகுந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மற்றும் சல்பியூரிக் அமிலம் இரண்டையும் சேர்த்து அதில் முக்கியதால் உடலில் அனைத்து பாகமும் கருகி உடல் சிதைந்து விட்டது. கீழே கிடந்த ஐடி கார்டு மூலமாகத்தான் அவர்கள் உடல் அடையாளம் காணப்பட்டது என்ற நியூஸை கேட்டு தாமரை அந்த கலங்கிய விழிகளுடன் இப்பொழுது ஸ்லோ மோஷனில் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் காளையனை. காளையன் முகத்தில் இப்பொழுது ஒரு வெற்றி புன்னகை குடிக்கொள்ள அவன் சிந்தனை பல மணி நேரத்திற்கு முன்பு சென்றது. பூவின் மரணத்திற்கு மினிஸ்டர் மகன்தான் காரணம் என தெரிந்தும் நிச்சயம் அவர் தன் மகனை எங்கேயாவது ஒளித்து வைத்திருப்பார் என்று காளையனுக்கு தெரியும். அதனால் அவருக்கு சொந்தமான இடங்களில் எல்லாம் அவன் ஆட்களை தேடி சொல்லிவிட்டுதான் அவன் மினிஸ்டரிடம் பேச சென்றான். இத்தனை வருடமாக அவருடன் பழகி இருக்கிறான். அவரை பற்றி அவனுக்கு தெரியாதா என்ன? அவர் நினைத்தது போலவே அவரும் அச்சு பிசராமல் மேடையில் பேசுவார் போலவே பேசினார். மினிஸ்டர் வீட்டிலிருந்து வெளியே வரும்போதே காளையனுக்கு 2 தகவல் வந்தது. ஒன்று நேகாவிடம் இருந்து, இன்னொன்று அவன் நண்பர்களிடம் இருந்து வந்தது. கதிர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதாக. நேகாவின் மெசேஜை எடுத்து பார்த்தான் காளை. கால, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் லொகேஷன் அனுப்பியிருக்க இடத்துக்கு போய் பாருங்க. அவன் போலீஸ் கிட்ட மாட்டினாலும் 2 நாள்ல வெளியே வந்துருவான். அவன் இருக்கவே கூடாது. இது கொலை கிடையாது. இதுக்கு முன்னாடி செத்து போன ஒவ்வொரு பொண்ணோட மரணத்துக்கும் என் அப்பாவும் கதிரும் இன்னும் சிலரும் தான் காரணம். இங்க நிறைய தப்பான விஷயம் நடக்குது. கதிரோட உண்மையான வயசு 22க்கு மேல. ஆனா அவன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு அங்க இருக்க பசங்களுக்கு போதை பொருள் பொண்ணுங்களை கொடுத்து அவங்கள அடிமை மாதிரி மாத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வாங்க. இது இப்போ இல்ல, பல வருஷமா நடக்குது. அந்த பொண்ணு அனுபவிச்ச வழிய அவனும் அனுபவிக்கணும். அவன் தம்பியா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும் என்று அனுப்பி இருந்தாள்.
நேஹாவை நினைத்து பெருமையாக இருந்தது காளையனுக்கு. அடுத்து காளையன் சென்றது அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு தான். காளையனை கண்டதும் கதிரும் அவன் ஆட்களும் தப்பித்து ஓட பார்த்தார்கள். ஆனால் காளையன் ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்து கட்டி போட்டார்கள். என்னடா, நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்ன நெருங்கி வரீங்க? என்ன போலீஸ் கிட்ட புடிச்சுதானே கொடுக்க போறீங்க? கொடுங்க. ஆனா 2 நாள்ல எங்க பவரை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவேன். பாக்குறியா? ஆமா, அவளுக்கும் உனக்கு என்னடா லிங்க்? கடைசி நிமிஷம் வரைக்கும் காளமாமா வந்து காப்பாத்தூன்னு கத்துறா என்று நக்கலாக கேட்டவன் முன் கத்தியுடன் அமர்ந்தான் காளை. ரொம்ப ஆடிட்ட தம்பி என்று கத்தியால் அவன் ஆணுறுப்பை வெட்டி வீசினான். அவனுடன் அத்தனை பேரின் ஆணுறுப்பும் வெட்டி வீசப்பட்டது. டேய், எங்களை அழிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போகும்னு நினைக்கிறியா? நாங்க வெறும் கிளை மட்டும்தான். மரத்தை பார்த்தா தாங்க மாட்டேன். அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரா என்று அலறிக்கொண்டே கத்தினான் அவன். உன் அப்பா இல்ல, எவ்வளவு பெரிய வந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. அவனுக்கும் இதான் முடிவு. என் பூவை எப்படி துடிச்சாலோ அதை விட 100 மடங்கு உனக்கு வலிய கொடுப்பேன். உங்களோட இச்சைக்கு பொண்ணுங்களை பலியாக்குவீங்களா என்று அவர்களை அந்த ஆசிட் மேல் கட்டி வைத்தார்கள். இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம் இருக்கு. முடிஞ்சா கயிறு அவுத்து தப்பிச்சுக்கோங்க என்று அந்த இடத்திலிருந்து வெற்றி சிரிப்புடன் காளையன் திரும்பி நடக்க அவன் பின்னே கேட்டது அவன் சத்தம். இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்படா என்று அந்த கதிர் சொல்லி முடிக்கும் முன் அந்த கயிறு அருந்து 7 பேரும் ஆசிட்டில் விழுந்து கருகி சிதைந்து போனார்கள். அத்தியாயம் 51. மினிஸ்டர் மகன் பாடியை அப்புறப்படுத்தும் இடத்தில் 100க்கு மேல் மக்கள் கூடியிருக்க கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் மினிஸ்டர். காளையன் அவர் அருகே வந்தான். ஐயோ, என்னையா இப்படி ஆயிப்போச்சு? ஒத்த பிள்ளை, அதுவும் வப்பாட்டி பிள்ளை அநியாயமா அப்படி போய் சேர்ந்துட்டானே என்று கன்னத்தில் கை வைத்து முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான் காளையன். அவர் மெல்ல சிவந்த கண்களுடன் திரும்பி பார்த்தார் காளையனை. காள, இத நீ பண்ணலன்னு மட்டும் சொல்லு என்றார் இறுகி பிடித்த பொறுமையுடன். அவருக்கு தெரியாதா என்ன அவனை பற்றி? இத்தனை வருடமாக அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். காளையன் கொஞ்சம் அவரை நெருங்கி நின்றான். எனக்கும் அப்படி சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா பாருங்க, பாவம் என்ன பண்றது? உங்க பையன் துடிச்சு சாவறதுக்கு நான் காரணமாயிட்டேன் என்றான் முகத்தில் அதே நக்கலான சோகத்துடன். அவர் சிவந்த கண்களுடன் ரௌத்திரம் பொங்க திரும்பி பார்த்தார். தப்பு பண்ணிட்ட தம்பி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என் பையன் மேல நீ கை வச்சிருக்க கூடாது. ஒட்டுமொத்த கோபத்தையும் அடக்கி கொண்டு சொன்னார். காளையன் தாடியை தடவியபடி ஒரு நக்கல் புன்னகையுடன் அவரை திரும்பி பார்த்தான். உன் புள்ள என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகியா, இல்ல விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பின சயின்டிஸ்டா? எச்சக்கல பொம்பளை பொறுக்கி தரம் கெட்ட தருதல முட்டி செத்தவான். எத்தனை பசங்களுக்கு போதை பொருளை கொடுத்து அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான். எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான். அவனுக்கு என்ன தலையில கிரீடம் வச்சு பொன்னாட போத்தனுமா? சாவும் போது கூட உன் புள்ள பெரிய இது மாதிரி பேசினான். அந்த ஆன்ம திமிர் இருக்கவும் தானே ஆடுனா? அததான் முதல்ல அறுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆசிட் இருக்குல்ல, ஆசிட், அதுல அப்படியே முக்கி எடுத்துட்டேன். அவன் கத்துன சத்தம் இப்ப கூட என் காதுல கேக்குது. கடைசி நிமிஷம் சொல்றான், என்னமோ நீங்க பெருசா என்ன கழட்டிடுவீங்களா? அப்பதான் உன் பையன் கிட்ட சொன்னேன், உன் அப்பனால என்ன இல்ல என்று முடியை தொட்டு காட்டியவன், இத கூட ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அது மட்டும் இல்லையா, உங்களுக்கும் ஆப்பு ஆண்டவே செதுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆணில் அடிச்ச மாதிரி சிக்கியாச்சு. அதை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சாச்சு. இப்ப நீங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி என்ற நாக்கை சுழற்றி நக்கலுடன். அவர் சிரித்தார். நீ யாருன்னு காட்டிட்ட கால, நான் தான் உன்னை ரொம்ப சாதாரணமா எடை போட்டேன். பரவாயில்ல, இனிமே நான் யாருன்னு நீ பாப்ப என்றார் வன்மமான புன்னகையுடன். அப்படிங்களா ஐயா? ஐ எம் வெயிட்டிங். நீங்க போ மாமியார் வீட்டுக்கு கிளம்புங்க. எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங் என்று தாடியை தடவி மெல்ல அவர் காதருகே குனிந்தான் காளை. உன் பையன் கிட்ட சொன்னதாண்டா உனக்கும். நீ மட்டும் இல்ல, உனக்கு மேல பெரிய ஒருத்தர் இருக்கானாமே, அவனால கூட என் கூந்தலையும் தொட முடியாது. முடிஞ்சா வர சொல்ல அவன. காலை அவனுக்காக தான் வெயிட் பண்றேன்னு என்று ரகசியமாக சொன்னவன் சற்று தள்ளி நின்று முகத்தை பாபமாக வைத்துக் கொண்டான். அதே நேரம் சரியாக போலீஸும் பெரிய ஆபீசர்ஸும் வந்து அவரை அரஸ்ட் செய்தார்கள். ஐயோ, என் ஐயா மேல கைய வச்சா ஊரே பத்திக்கிட்டு எரியும், நாடே கொந்தளிக்கும். அவரை யாராலும் உள்ள வைக்க முடியாது என்று வெளியே கூச்சலிட்டவன் மறுபடியும் அந்த மினிஸ்டரை நெருங்கி சொன்னான். உன்னால வெளியவே வர முடியாதுடா வெண்ண என்றன் சிறு புன்னகையுடன். மினிஸ்டர் காளையனை முறைத்தபடி அங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டார். அவர் முகமெங்கும் வஞ்சகம் நிறைந்திருந்தது. உன்னை விட மாட்டேன்டா என்றபடி அந்த போலீஸ் ஜீப்பில் ஜெயில் நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் அவர். எந்த சிறுமியை அந்த ஊருக்குள் கொண்டு வர விடமாட்டோம், எரிக்க விடமாட்டோம் என்று சொன்னார்களோ அந்த ஊர் மக்கள் முன்னே பூவை ராஜ மரியாதையுடன் பல ஆயிரம் மக்கள் கூடியிருக்க அந்த ஊரில் அடக்கம் செய்தான் காளையன். பூவின் அம்மா காளையன் காலில் விழுந்தார் கண்ணீர் மல்க. ஐயோ அக்கா,
என்ன பண்றீங்க? எந்திரிங்க என்று பதறிக்கொண்டு அவரை தூக்கி நிறுத்தினான் காளை. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல காளை. என் புள்ள சாவுக்கு நீதி கிடைக்காம போயிரும், அந்த பொறுக்கிங்க தண்டனை அனுபவிக்காம போயிருவாங்கன்னு பெத்த வயிறு துடிச்சது. ஆனா என் பொண்ணு அனுபவிச்ச வழியை விட அவனுக்கு 100 மடங்கு வேதனையான வழியை கொடுத்துட்ட என்று அவர் கண்ணீர் மல்க சொன்னார். ஐயோ அக்கா, நான் இல்ல என்று காளையன் மேற்கொண்டு பேசும் முன் அவன் கையை பிடித்தார் அவர். எனக்கு தெரியும் காளை, அத நீதான் பண்ணனு. நீ பண்ணதா சரி. ஒவ்வொரு பொண்ணு மேலையும் கைய வைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இத பார்த்து பயம் வரணும். ஒரு பொண்ணு தப்பா பார்த்தா கூட நம்மள கொன்னுருவாங்கன்னு ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும். இனிமேல வரும். நீ பண்ணது கொலை இல்ல, பதம். பொட்ட பிள்ளைங்க படிக்க கூட பயந்து அனுப்புன நம்ம மக்கள் இனிமே பயப்படாம அனுப்புவாங்க. ஏன்னா நீ இருக்கிய காளை, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப என்று மனநிறைவுடன் அவனை வாழ்த்துவிட்டு சென்றார் அவர். இதையெல்லாம் கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தால் தாமரை. ஒருவேளை அவர்களுக்கு மட்டும் தண்டனை கிடைக்காமல் இருந்திருந்தால் குற்ற உணர்வு அவளை கொல்லாமல் கொன்னிருக்கும். இந்த நொடி தாமரைக்கு ஞாபகம் வந்தது அவள் அத்தை சொன்ன வார்த்தை. நீ அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்கல, காலை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என்று பாக்கியம் சொன்ன வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வந்தது. உண்மைதான், நான் இன்னும் உன்னை சரியா புரிஞ்சுக்கல என்று முணுமுணுத்துக் கொண்டது அவள் இதழ்கள். காளையின் மெல்ல தாமரையின் கலங்கிய கண்களை பார்த்தபடி அவள் முன்னே வந்து நின்றவன் அவள் கன்னத்தில் வடிந்த அந்த கண்ணீர் துளியை துடைத்து விட்டான். அழாதடி என்றான் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி. தாமரை உதட்டை மடித்து வேறு பக்கம் பார்த்து கொண்டவள் 2 அடி பின்னால் எடுத்து வைத்த பின் என்ன நினைத்தாலோ அவனை திரும்பி பார்த்தாள். நான் உன்னை அணைச்சிக்கவா? சிறு விம்மலுடன் கேட்டாள். வா என்று கைகளை விரித்து அழைத்தான் அவளை. தாமரை அவனை தாவி அணைத்துக் கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கண்ணீர் வடித்தாள். இந்த நொடி அவளுக்கு அந்த அணைப்பு தேவைப்பட்டது. இதுவரை எவ்வளவு சோகம் வந்தாலும் அவள் யார் தோளையும் எதிர்பார்த்தது இல்லை சாய்வதற்கு. எவ்வளவு அழுத போதும் அரவணைப்பு எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் ஏனோ அவன் மார்பில் சாயும் நொடி தாயிடம் தஞ்சம் கொள்ளும் குழந்தை போல ஒரு அரவணைப்பை உணர்கிறாள். அவன் முன் அழுதே விடக்கூடாது என்று நினைப்பவள்தான் இன்று அவனிடம் தஞ்சம் புகுந்து கொண்டாள். ஒன்னும் இல்லடி கருவாச்சி ஏன் அவள் தலையை மெல்ல வருடி கொடுத்தது காளையின் கரங்கள். நான் முன்னாடியே பார்த்திருந்தா பூவு செத்திருக்க மாட்டாள்ல? விமலுடன் கேட்டாள். காளையின் மெல்ல அவள் கன்னத்தை பிடித்தபடி சொன்னான். இங்க பாருடி, என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும். நீ என்ன வேணும் நான் செஞ்ச இல்லையே. நீ மத்தவங்க மாதிரி இல்ல, நேர்மையானவன் நினைச்சதுனால தானே பூவு என்கிட்ட கூட சொல்லாம உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கா. அவ அனுபவிச்ச வழிய விட அவன் பல மடங்கு அனுபவிச்சான். அழுகாதடி, கஷ்டமா இருக்கும் உன் கண்ணீரை பார்க்கும்போது. அவள் கன்னத்தை அழுத்தி துடைத்து விட்டபடி சொன்னான். தாமரை கண்களில் அவன் இன்னும் வித்தியாசமாக தெரிந்தான். அவள் பார்த்த ஒவ்வொரு பிம்பத்தையும் அடித்து உடைத்து நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நிரூபணம் செய்து கொண்டிருந்தான் அந்த கல்வன். அதற்கு பின் சுற்றியிருந்த அனைவரும் காளையனை நெருங்கி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க விலகி நின்ற தாமரை கண்கள் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தது. நிழலை நிஜமென்று நம்பி ஒதுங்கி நின்றேன். இன்று நிஜத்தை பார்க்கும் பொழுது நெருங்க தவிப்பதேன். காவியா அந்த மாத்திரையை கையோடு இறுக பிடித்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக அவள் கண்ணம் நனைத்தது. இன்னொரு பக்கம் கார்த்திக் அவள் எண்ணுக்கு அழைத்து கொண்டே இருந்தான். காவியா தயக்கமாக போனை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டாள். மாத்திரை போட்டியா காவியா? என்ன நம்பு, இந்த குழந்தைய மட்டும் நீ கலைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான் நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் அப்பா கிட்ட வந்து என் அப்பாவை பேச சொல்றேன். ஆனா நாளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் உன்னதான் தப்பா பேசுவாங்க. அதனால நீ சீக்கிரம் மாத்திரை போடு, வலிக்காது, 5 நிமிஷம் வேலைதான், எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும் என்றான் அந்த பக்கம் கார்த்திக் குலைந்து பேசியபடி. காவியாவின் இதழ் விரக்தியாக விரிந்தது. அப்போ இந்த குழந்தைய கொன்னாதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா கார்த்திக்? விரக்தியின் உச்சத்தில் கேட்டாள். அப்படி இல்ல காவியா, ஆனாலும் மாத்திரை போடு என்றான் அவன். அதை மட்டும் தொடர்ந்து, இது நம்ம ரத்தம் கார்த்திக், அந்த உசுரை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? விரக்தியில் கேட்டாள். ஏய், இது மாதிரி பேசாத. இங்க பாரு, இந்த ஒரு குழந்தைய தானே அழிக்க சொல்ற. அதுக்கப்புறம் நம்ம 10 குழந்தை கூட பெத்துக்கலாம். ஆனா இத கொன்னுரு. மாத்திரை போட்டு வேலை முடிச்சதும் எனக்கு கால் பண்ணு என்று போனை அணைத்து விட்டான் அவன். காவியா அந்த கருக்கலைப்பு மாத்திரையை இறுக்கி பிடித்தபடி அவள் வயிற்றை தொட்டு கண்ணீர் விட்டாள். தங்கோ, அம்மாவை மன்னிச்சிருடா என்று வேதனை ததும்பும் குரலில் சொன்னவளின் சொட்டு கண்ணீர் அவள் வயிற்றில் பட்டது. அத்தியாயம் 52. அந்த கருக்கலைப்பு மாத்திரையை அழுத்து பிடித்தது காவியாவின் கைகள். கைகள் நடுங்க தண்ணீரை எடுத்து அந்த மாத்திரையை வாயில் போட போனவள் கைகள் அப்படியே அந்தரத்தில் நின்றது. வாய் வரை கொண்டு வந்த மாத்திரையை அவளால் விழுங்க முடியவில்லை. அவள் குழந்தை அவளிடம் பேசுவது போல இருந்தது. மா,
என்ன கொல்ல போறியா என்று அவளிடம் கேள்வி எழுப்புவது போல இருந்தது. அடுத்த நொடி அந்த மாத்திரையை தூக்கி வீசியவள் வயிற்றை பிடித்து கதறி அழுதாள். முடியாது தங்கம், உன்னை என்னால கொல்ல முடியாது, அம்மா உன்னை கொல்ல மாட்டேன் என்று கதறி அழுதவள் ஒரு முடிவுடன் எழுந்து நின்றாள். இதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் என்று உடனே கலைந்து கிடந்த முடியை அள்ளி கொண்டே போட்டுக் கொண்டவள் முகத்தை கழுவி கொண்டு அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கார்த்திகை தேடி சென்றாள். கார்த்திக் பப்புக்கு சென்றிருந்தான். நல்ல போதையில் அங்கிருந்த பெண்களுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தான். மச்சி, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. யாருக்கும் உஷாராவாத அந்த காவியாவே உஷார் பண்ணிட்ட. ஆனாலும் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா. அதனாலதான் உன்னை தேடி வந்து பொண்ணுங்க விழுறாங்க. ஆமா, காவியாவாவது கல்யாணம் பண்ணுவியா, இல்ல அதுக்கு முன்னாடி கழட்டி விட்ட பொண்ணுங்க மாதிரி அவளையும் கழட்டி விட்டுருவியா என்று அவன் நண்பர்கள் அவனை பெருமைப்படுத்தி பேசிக்கொள்ள அவனும் அந்த மதுவை எடுத்து வாயில் சரித்தபடி அருகே இருந்த பெண்ணை தடவி கொண்டான். ஆமா, ஆனாலும் மத்த பொண்ணுங்களை உஷார் பண்ற மாதிரி அவ ஒன்னும் அவ்வளோ ஈஸியா எனக்கு உஷார் ஆவல. கொஞ்சம் கஷ்டம்தான் அவளை கரெக்ட் பண்ணது. ஆனாலும் பண்ணிட்டேன். அடுத்து என்ன, வேற ஃபிகரை உஷார் பண்ண வேண்டியதுதான் என்று போதையில் உளறி கொண்டிருந்தான். இவ்வளவு நேரம் இதையெல்லாம் கண்களில் வடிந்த கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருந்த காவியா அப்படியே உறைந்து போய் நின்றாள். டேய் மச்சி, இங்க பாரு, காவியா வந்திருக்கா என்று அவன் நண்பன் ஒருவன் சொன்னதை கேட்டு போதையுடன் திரும்பி பார்த்தான் கார்த்திக். ஹாய் டார்லிங், நீ எப்ப வந்த? வா வா, அபார்ட் பண்ணிட்டியா? சொன்னதை பண்ணிட்ட தானே? எனக்கு தெரியும், நீ சமத்து பொண்ணு, பண்ணிருப்ப என்று அவள் கன்னத்தை தொட போனான். ஆனால் காவியா 2 அடி தள்ளி நின்றாள். நான் அபார்ட் பண்ணல. என்ன? நான் அபார்ட் பண்ணல. என் கூட வாங்க, உங்க வீட்டுல போய் பேசலாம். இதுக்கு காரணம் நீங்க தானே, உங்க வீட்டுல சொல்லுங்க. நானும் சொல்றேன், வாங்க. அவங்க அடிச்சாலும் வாங்கிக்கலாம், திட்டினாலும் கேட்டுக்கலாம் என்றாள் ஒரு முடிவுடன். அவள் கையை தட்டி விட்டான் கார்த்திக். வீட்டுல பேசணுமா? ஆர் யூ மேட்? என்னடி பேசணும்? லூசு மாதிரி வளரிட்டு இருக்க. சொன்ன வேலை செய்யாம என்ன பண்ற? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? முட்டாள், என்னமோ உன்னை பார்த்ததும் புடிச்சு போச்சு உஷார் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு சுத்தமா இல்ல. காசு எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்கோ. ஆனா அந்த கல்யாணம் கன்றாவின்னு பேசுற வேலைலாம் வச்சுக்காத. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்கிருந்துதான் கோபம் வந்ததோ அவளுக்கு. அத்தனை பேரின் முன்பு அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டாள். பொறுக்கி, பண்றதே பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேற சொல்லுவியா? என் வயிற்றுல கரு வளருது தெரியுமா? கோபத்தின் உச்சியில் கத்தினாள். சிரித்து கொண்டான் கார்த்திக். அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா என்ன? நீ அவன் கூட போய் லோடு ஏத்திட்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? வீடியோ வச்சிருக்கியா என்ற நக்கல் சிரிப்புடன் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது காவியாவுக்கு. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அடிச்சது தப்புதான். ஆனா பிளீஸ் இப்படி தப்பா பேசாதீங்க. நான் எங்க போவேன் கார்த்திக்? அழுகையுடன் கேட்டாள். கார்த்திக் அந்த கன்னத்தை தடவியபடி சொன்னான். செத்து போடி என்று. காவியா கலங்கிய வழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இப்படி ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுதுதான் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் தன்னை ஏமாற்றி விட்டான், அவனிடம் ஏமாந்திருக்கிறோம் என்று. கண்ணீர் கண்ணம் தாண்டி வடிய கால் போன போக்கில் எங்கோ நடந்து சென்றாள் காவியா. இதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த உயிரை அழிக்க அவள் மனதில் இடமில்லை. அதே சமயம் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லும் அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. அந்த இருளில் கால் போன போக்கில் நடந்து வந்தவள் அங்கிருந்த கேணியை கவனித்தாள். இனி இதுதான் தன் முடிவு என்று விரக்தியாக சிரித்தவளுக்கு வாழ்வதற்கு இல்லாத தைரியம் தற்கொலை செய்து கொள்ள வந்தது. விரக்தியின் உச்சத்தில் தன் வாழ்வை முடித்துக் கொள்ளும் எண்ணத்தில் அந்த கேணியின் நுனியில் நின்று கொண்டிருந்தாள் காவியா. ராமையா அந்த கன்னத்தை தடவியபடி இதோடு 4வது ரவுண்டு போட்டு கொண்டிருந்தார். அத்தனை பேரின் முன்பு வைத்து தாமரை அவரை அடித்ததை கொஞ்சம் கூட அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கேவலம், ஒரு பொட்டச்சி என் மேல கைய வச்சுட்டா. ஆம்பளைங்களே என் முன்னாடி பேச பயப்படுவானுங்க. ஆனா ஒரு பொண்ணு என்ன அடிச்சுட்டா என்று அவருக்கு டன் கணக்கில் வன்மம் பெருகியது பெண்ணவள் மீது. பெருமாள் இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டார். அண்ணன் மகளை பழிவாங்க எவனோ ஒருவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். அதை பார்த்து ஒரு சித்தப்பனாக அவருக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை. எப்படியாவது அவர்கள் அடித்துக்கொண்டு சாகட்டும், நாம் அதில் குளிர்காயலாம் என்று எண்ணினார். அவ எப்பவுமே அப்படித்தான், யாருக்கும் அடங்க மாட்டா. என் அண்ணனே மதிக்க மாட்டா. நீங்க என்ன என்று இன்னும் ஏற்றி விட்டார். ராமையா முகம் மாறியது. இதுக்கு அவ ரொம்ப வருத்தப்படுவா. அவளை நான் விட மாட்டேன் என்று வஞ்சகம் கொண்டு திட்டம் தீட்டினார். எப்படியாவது தாமரையை பழிவாங்க வேண்டும் என்று. அதுதான் பெருமாளுக்கும் வேண்டும். எப்படியாவது இவர்கள் இருவரும் அடித்துக் கொண்டு சண்டையிட வேண்டும். ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு சாக வேண்டும். அதற்கு பின் அனைத்து பதவியும் போராட்டம் இல்லாமல் தனக்கு கிடைத்துவிடும் என்று எண்ணினார். காளையன் பற்றிய சிந்தனைதான் தாமரையின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது.
இந்த ஊரில் மட்டுமல்ல, பெரிய பெரிய அதிகாரிகள் கூட மினிஸ்டரை எதிர்க்க பயம் கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாட்கள் பழகியவராக இருந்தாலும் அவன் தவறு செய்தான் என்று தெரிந்த நொடி அனைத்தையும் விட்டு அவரை எதிர்த்து நின்றான். அவனை பெண்ணவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன பிள்ளை சிந்தனை என்றபடி வந்தாள் மோகனா. ஒன்னுள்ளடி என்று தலையை சிலுப்பிக் கொண்டாலும் அவள் முகமே தோழிக்கு காட்டி கொடுத்தது என்னவென்று. என்ன புருஷ சிந்தனையா? தாமரை அவளை திரும்பி முறைத்து பார்த்தாள். என்ன முறைச்சா மட்டும் பயந்துருவோமா? ஆனாலும் கால அண்ணாவ நான் கூட முன்னாடி தப்பா தாண்டி நினைச்சேன். குடிச்சிட்டு சல்லி பயலுக கூட சேர்ந்து ஊரை சுத்துதுன்னு என்னமோ நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணி பிடிச்சு பாத்தியா? அது தைரியம் இந்த ஊர்ல நான் தான் ஆம்பளைன்னு மீசையை முறுக்கிட்டு சுத்துற எந்த காவலி பயலுக்கும் வராது. பெரிய காரியம் பிள்ளை அண்ணன் பண்ணது. தாமரை மௌனமாக இருந்தாலும் அவள் சொல்வதெல்லாம் உண்மை என அவளுக்கும் புரிந்தது. ஏன் தாமரை, நான் உன்னை கேட்கவா? உண்மையை சொல்லுவியா? தாமரை என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள். இன்னும் எத்தனை நாளைக்கு பிள்ளை ஆத்துல ஒரு காலையும் சேத்துல ஒரு காலையும் வச்சிருக்க போற? என்ன புரியலையா? காலன்னு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. அது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தெரியும். யார் சொல்லியும் விடாத குடிப்பழக்கத்தை கூட உனக்காக விட்டு புடிச்சு. நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுதான் அதுக்கு வேத வாக்கு. நமக்கு என்னன்னு இருக்க ஆம்பளைகளுக்கு மத்தியில யாருக்காவது ஒரு கஷ்டம்னு வந்தா ஓடி ஓடி உதவுற கால அண்ணன் குணம் யாருக்கும் வராது. அது வேற மாதிரிடி. இன்னுமா நீ மித்திரனை பத்தி நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை அவனுக்கு உண்மையான காதல் இருந்தா உன்னை தேடி வந்திருப்பான். அரசன் நம்பி புருஷனை கைவிட்டுறாத தாமரை. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு அண்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீயே உன்னை ஏமாத்திக்காத பிள்ளை. என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, அப்படிதான். சரி நான் வரேன் என்று அங்கிருந்து கிளம்பி சென்றாள் மோகனா. தாமரை குழம்பி போனாள். அவள் மனம் இரண்டுக்கும் நடுவே தள்ளாடியது. என்ன முடிவு செய்வது என்று குழம்பி போனவள் வீட்டுக்கு வரும்பொழுது அவள் வீட்டின் முன்பு வெள்ளை சட்டை போட்ட பலர் நின்று கொண்டிருந்தார்கள். தாமரை குழப்பத்துடன் வீட்டுக்குள் சென்று என்னவென்று விசாரித்தாள். அவங்க கட்சி ஆளுக தாமரை. நம்ம காளையம் பண்ணதை வச்சு இந்த தடவை வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு காளையில நிக்க வைக்கணும்னு வந்து கேக்குறாங்க. காலை வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று வெளியே நடப்பதை எடுத்து சொன்னார். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க. நான் சொல்றதை கேளுங்க, என்ன விடுங்க என்று காளையன் அதை மறுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது எதையோ அசை போட்ட தாமரை காளையனை உள்ளே அழைத்து பேசினாள். இது சரி வருமா கருவாச்சி? அவன் கொஞ்சம் குழப்பத்துடன் பார்த்தான். கண்டிப்பா சரி வரும், போய் சொல்லு என்றால் அவனுக்கு தைரியம் கொடுத்து காளையன் சிறு தலை அசைப்புடன் அவர்கள் முன்னே வந்து நின்றான். சரி, நான் ஒத்துக்கிறேன். நானே இந்த முறை எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன் என்றான். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.